தனுஷ்கோடியின் சிறப்பு. ராமேஸ்வரம் தீவின் தென்கிழக்கு பகுதியில் நீண்டவால் போல் அமைந்த இடம்தான் தனுஷ்கோடி. ராவணன் யுத்தம் முடிந்த பிறகு விபீஷணரிடம் வேண்டுகோள்படி ராமபிரான் தன்னுடைய வில்லின் முனையை கொண்டு தான் கட்டிய பாலத்தை உடைத்து விட்டார். பலம் வாய்ந்த அரசர்கள் அந்த பாலத்தின் வழியாக இலங்கைக்கு வந்து தொல்லை செய்ய வாய்ப்புண்டு. எனவே அந்த பாலத்தை உடைத்து விடும்படி விபீஷணர் கேட்டுக்கொண்டதாலேயே ராமபிரான் அவ்வாறு செய்தாராம். தனுஷ்கோடி என்பதற்கு வில்லின் முனை என்று பொருள். ரத்னாகரம், மகோதி என்ற இரு கடல்கள் இங்கு சந்திப்பதாக சேது மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். காசியில் இருந்து வசித்து உயிர் துறப்பதும், நர்மதை கரையில் விரதம் இருப்பதும், குருச்சேத்திரத்தில் தானங்கள் கொடுப்பதும் புண்ணியமான செயல் என்பார்கள். ஆனால் இந்த மூன்றுமே தனுஷ்கோடி என்ற ஒன்றை தலத்தின் செய்து பலன் பெற முடியும் என்பதுதான் இந்த இடத்தின் சிறப்பு. எவன் ஒருவன் ராமேஸ்வரத்தில் சிவதரிசனம் செய்து சேதுவை வணங்குகிறானோ அவனுக்கு பிரம்மஹத்தி முதலான சகல தோஷங்கள் விலகும். சேது ஸ்தானம் செய்து ராமநாதரை தரிசனம் செய்வதாக சங்கல்பம் செய்பவன் சகல பாவங்களிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான். காசி சென்று கங்கை ஜலம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து பின் சமுத்திரஸ்தானம் செய்பவனுக்கு பாவம் விலகுவதோடு அவன் பிரம்ம சொரூபத்தை அடைகிறான் என்று சேது மகோத்மியம் கூறுகிறது. கூடுமானவரை எந்த ஸ்தலத்திற்கும் யாத்திரை சென்றாலும் அந்த கோவிலில் கிடைக்கும் க்ஷேத்திர மகாத்மியா புத்தகத்தை படிப்பது நல்லது.